வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நேற்று மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 43,800 பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் கிளியராக நியூட்ரலாக காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது. அது அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்த்த ரெண்டாவது விஷயம். அதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்திருந்த ஜோன் 43,700. இந்த ஜோனை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. 43,700, 44,200 அதெல்லாம் சரி. நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். ஓப்பனிங்லேயே குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பையிங்க்கு சாதகமாக இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் மெதுவாக போய் 44,200 தொட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு முறை February 3 43,200 தொட்டு இருக்குது. அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தது முழுசாக விழலை. அதுதான் February 4 நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன். இந்த முறை 44,200 ரொம்ப ஸ்ட்ராங்காக உடைச்சி இது தான் பிரேக் அவுட் அப்படின்போம். ஒரு முக்கியமான இடத்த பிரேக் பண்ணிவிட்டு அது ரீச் பண்ண ஜோன் 44,600, 45,000. அதுக்கு மேலே ப்ரைஸ் நிற்க முடியாமல் 44,600 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கரெக்டாக 44,392 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நம்ம பார்த்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். சந்தேகமே இல்லை, சில்வர் மார்க்கெட் நேற்று பையர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கு முந்தானத்து மார்க்கெட், அதாவது February 4 குட்வில் சார்ட்டிங் டூல் ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக கொடுக்காட்டியும் நம்ம நம்பிக்கையோடு நேற்று மார்க்கெட்டில் வெயிட் பண்ணதுக்காக அற்புதமான ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்தது நடந்தது. சார்ட்டிங் டூலும் சாதகமாக நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னாலே முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு முழுக்க மேலே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. புதிய ஹையை ரீச் பண்ணியிருக்கு, புதிய க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. எல்லாமே சாதகமாக இருக்குது. சரி, இப்போ என்ன செய்யலாம், இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் சில்வர் மார்க்கெட்டை பற்றி பழைய ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது January 22 நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். எப்போவுமே கண்டிப்பாக இந்த மாதிரி பழைய ரெஃபரன்ஸை நம்ம எப்போவுமே பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணுன்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கணும். உங்களால் முடியாட்டியும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் முக்கியமான இடத்த சொல்லி கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோ அனாலிசிஸ் பண்ணுறோம். இப்போ January 22 பார்த்திங்கன்னா 44,600 அப்படின்றதுல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 44,200 சப்போர்ட் எடுத்திருக்கு. கண்டினியூஸாக டே டு டைமு கீழே தெரியும். நீங்கள் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எப்போ 44,600க்கு மேலே போச்சோ அதுலேருந்து சில்வர் மார்க்கெட் ஓரளவு அப் ட்ரெண்டில் போயிருக்கும். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், 45,200 இந்த கான்ட்ராக்டுக்கே உண்டான மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றத இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்லேயே ப்ரெடிக்ட் பண்ணது நம்ம தான். கரெக்டாக அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி மறுபடியும் 44,600 தொட்டு இருக்குது. பல முறை மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. நம்மளோட ஃபோக்கஸ் கவனம் எல்லாமே இந்த 44,600 வைங்க. இறுதியாக 44,600 கீழே மேலே போக முடியாமல் வந்தனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு போகும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க 43,700 பக்கமாக திருப்பி மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. முயற்சி செஞ்சது இந்த ஒரு இடத்த முக்கியமாக நோட் பண்ணி பாருங்கள். 43,700க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. எங்கே 43,900 பக்கமாக இங்கேருந்து தொடர்ந்து மேலே போயிருக்கு. இதே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷனை சமீபமாக நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து 43,800 பக்கமாக இருந்து 44,200 சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே பிரேக் ஆகி 44,600 ஒரே ஷாட்டில் பிரேக் பண்ணி இங்கே மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்தது. இதே ப்ரைஸ் ஆக்ஷன் திருப்பியும் இங்கே கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கா. இதுக்கு தான் சொல்லணும், பழைய ப்ரைஸ் ஆக்ஷன் என்றைக்குமே நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம். டே ட்ரேட் பண்ணுறப்போ மிக முக்கியமானது அது. தொடர்ந்து இந்த January 29 என்ன நடந்ததோ அதோடைய ஜெராக்ஸ் காப்பி, ஒரு ஃபோட்டோ காப்பி தான் நேற்று மார்க்கெட்டில் நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் மறுபடியும் இந்த விஷயங்கள்லாம் திருப்பி பார்க்கலான்றதை நம்ம எதிர்பார்த்தது. சரி, அதுக்கப்புறமா நினச்சின்னு பாருங்கள்.
கரெக்டாக அந்த 45,000க்கு மேலே போக முடியாமல் 44,600 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த காரணத்தினால தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் சரிவை சந்தித்து புதிய லோவான 43,200 தொட்டிருக்கு. 200 தொட்டுட்டு அதுக்கப்புறம் அது செஞ்ச வேலையெல்லாம் என்னன்றது தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். திருப்பி 43,700க்கு மேலே போகிற முயற்சியை எடுத்திருக்கு. ஸோ 43,700ல் இப்போ கவனத்தை செலுத்துங்க. செலுத்தி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் இது தான். 44,200 மேலே போக முடியல. கடைசியாக இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான். சரி, இன்றைக்கி என்ன செய்வோம் அப்படின்றத இப்போ உங்களுக்கே ஓரளவு ஐடியா வந்திருக்கும் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. இன்றைக்கும் சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. இன்றைக்கியோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 44,600 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம மேல் நோக்கி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றது தெளிவாக முடிவு பண்ணிடலாம். இந்த 44,600 ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இந்த 2 இடமும் ரொம்ப முக்கியமானது. 44,600க்கு மேலே ப்ரைஸ் நிற்கலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து முக்கியமான சப்போர்ட் ஜோனெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதோடைய எக்ஸாம்பிள் தான் நம்ம ஜனவரி 29 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். உங்கள்கிட்ட ஏதாவது சார்ட்டிங் டூல் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களும் அதை பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. அது ரொம்ப உதவியாக இருக்கும். 44,600க்கு மேலே சில்வர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துன்னா அது மறுபடியும் இந்த 45,000 வாய்ப்பு இருக்குது. அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா 45,600 அப்படின்ற இந்த கான்ட்ராக்டுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் தொடர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம்லாம் ரொம்ப பவுன்ஸ் பேக் இருக்கும். ஏன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸை மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிறதுனால பையிங்க்கு சாதகமாக தான் அமைகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது கவனம் 44,600ல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். பழைய சார்ட்டிங் டூலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. குட்விலோட சார்ட்டிங் டூலை உபயோகப்படுத்தி மறுபடியும் இன்றைக்கும் குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்கள் ட்ரேடிங் ரிசல்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.